தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இதற்குரிய HLO அப்படின்ற ஒரு செயலியை நம்ம எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, இந்த HLO செயலியுடைய இணைப்பானது யாருக்கெல்லாம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் மூலமாக அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் உள்ளீர்கள் என்பதை உறுதி செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அலைபேசியில் குறுஞ்செய்தியாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக எனக்கு BTRGICENG அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கு. இந்த குறுஞ்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் த அஃபிஷியல் HLO ஆப், இது iOSல பதிவிறக்கம் செய்வதற்கான இணைப்பு இது. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு, இப்போ ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்வதற்கான இணைப்பு. இப்போ இதை அழுத்தினீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ. இப்போ உங்களுக்கு சென்சஸ் 2027 ஹவுஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு செயலி உங்களுக்கு காட்டப்படும். இப்போ நான் ஏற்கனவே இந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சதுனால இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்யலைன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த செயலியை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ HLO அப்படின்ற செயலியை உங்களுக்கு பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய அலைபேசியில் HLO அப்படின்ற செயலி உங்களுக்கு காட்டப்படும். அந்த செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த செயலி பாதுகாப்பு காரணமாக இந்த செயலியின் பக்கங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் செவி வழியாக கேட்டு இதில் கூறுவது போல் பின்பற்றி இச்செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இந்த யூசர் ஐடி ஆனது யாருக்கெல்லாம் உங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் மூலமாக அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் உள்ளீர்கள், உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அலைபேசி வாயிலாக சொல்லியிருந்தாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த செயலிக்குரிய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அனுப்பப்பட்டிருக்கும். அதுவும் குறுஞ்செய்தி வழியாகவே அனுப்பப்பட்டிருக்கும். இப்போ அது எவ்வாறு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா BZRGICENG அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. இதில் இப்போ உங்களுடைய பெயர் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் CMMS வெப் போர்ட்டல் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் லாகின் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு இப்போ அந்த செயலியை எவ்வாறு உள்நுழைவது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு அலைபேசியில் குறுஞ்செய்தியில் வந்த அந்த லாகின் ஐடி தான் யூசர் ஐடி. அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கேப்சா கோட் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. we have sent an OTP to your register mobile number அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு OTP வந்திருக்கும். இப்போ அளவு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஓடிபியை இந்த கட்டத்தில் பதிவு செஞ்சுட்டு வெரிஃபை OTP அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு அலைபேசியில் குறுஞ்செய்தி வழியாக வந்த அந்த பாஸ்வேர்டை இந்த கட்டத்தில் அழுத்திட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வரிய பாஸ்வேர்டை பதிவு செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லாங்குவேஜ் இன் விச் யூ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் செலக்டட் லாங்குவேஜ். ஆஃப்டர் திஸ் ஸ்டெப் யூ வில் நாட் பி ஏபிள் டு சேஞ்ச் த லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சேஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது. இதில் உங்களுக்குரிய லாங்குவேஜை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இதுபோல் நான் தமிழ் அதை தேர்வு செஞ்சுட்டு சமர்ப்பிக்க. இப்போ மொழியை உறுதிப்படுத்தவும். நீங்கள் தேர்ந்தெடுத்த மொழி தமிழ், இதற்கு பிறகு மொழியை மாற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மொழியை மாற்ற, இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த மொழியை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த மொழியை மாற்ற அதை அழுத்திட்டு உங்களுக்குரிய மொழியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ கீழே உறுதிப்படுத்த அப்படின்னு இருக்குது, அதை அழுத்துறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடவுச்சொல்லை மாற்ற அப்படின்னு இருக்கும். முதல் கட்டத்தில் பயனாளர் ஐடி உள்ளிடவும். இது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் உங்களுக்கு லாகின் ஐடி.
அது கீழே பார்த்தீங்கன்னா பழைய கடவுச்சொல். இப்போ உங்களுக்கு குறுஞ்செய்தியில் வந்திருக்கக்கூடிய அந்த கடவுச்சொல்லை நீங்கள் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் புதிய கடவுச்சொல்லை பதிவு செய்யணும். மறுபடியும் புதிய கடவுச்சொல்லை மீண்டும் அதை பதிவு செய்யணும். இதை நீங்கள் உங்களுடைய கடவுச்சொல்ங்கிறது பாஸ்வேர்டு. அதை நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பழைய பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிட்டு புது பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய பாஸ்வேர்ட்லேயே நீங்கள் வச்சுக்கிறேன் அப்படின்னா ரத்து செய்ய கேன்சல் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பாஸ்வேர்ட்லேயே உங்களுக்கு இந்த செயலியானது திறக்கப்படும். இப்போ புதிய கடவுச்சொல் நம்ம எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது ஒரு பெரிய எழுத்து, குறைந்தது ஒரு சிறிய எழுத்து, அதுக்கப்புறம் எண்கள் மற்றும் குறியீடுகள் இதுபோல் இருக்கணும். இது குறைந்தது 8 எழுத்துக்கள் இருக்கணும். அதிகபட்சமாக 20 எழுத்துக்கள் இருக்கலாம். இதுபோல் ஒரு புதிய கடவுச்சொல்லை உருவாக்கிடுங்க. உருவாக்குனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கத்தில் உங்களுக்கு பயனர் ஐடி பதிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது லாகின் ஐடி, அதுக்கப்புறம் கேப்சா குறியீடு இதெல்லாம் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பதிவு செய்யவும் அப்படின்னு இருக்கும். உங்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்பட்டுள்ளது. இப்போ அந்த ஓடிபியை பதிவு செஞ்சுட்டு ஓடிபியை சரிபார்க்க அதை அழுத்துனீங்க அப்படின்னா இப்போ இங்கே கடவுச்சொல் கேட்கும். அந்த கடவுச்சொல் நீங்கள் புதிதாக மாற்றிய அந்த கடவுச்சொல்லை பதிவு செஞ்சுட்டு சமர்ப்பிக்க என்பதை அழுத்துங்க. உள்நுழைவு வெற்றியடைந்தது, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ சரி கொடுங்க. இப்போ பின் அமைக்கவும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும். தயவுசெய்து விரும்பிய பின்னை அமைக்கவும், இது அடுத்தடுத்த உள்நுழைவுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது. இப்போ 4 இலக்கத்தில் ஒரு பின் அதை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். இப்போ பின் நம்பர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த பின்னை இங்கே 4 இலக்கத்தில் பதிவு செஞ்சதுக்கப்புறம் அடுத்து அதை அழுத்துங்க. மறுபடியும் அதே பின்னை இங்கே பதிவு செஞ்சுட்டு சமர்ப்பிக்க என்பதை அழுத்துங்க. இப்போ SC/ST தரவு பதிவிறக்கம் முடிந்தது. இப்போ PDF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் சேமிக்கப்பட்டுள்ளது, சரி என்பதை அழுத்துங்க. இப்போ இந்த செயலியை உள்நுழைஞ்சதுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு காட்டப்படும். இதில் விவரங்கள் எதுவும் இப்போ தற்போது காட்டப்படாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் இதுக்கான முழுமையான இந்த செயலி இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை. ஆனால் நம்மளுடைய அலைபேசியில் இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்போ இந்த செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படின்றது நம்மளுக்கு பயிற்சியில் நம்மளுக்கு இதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. அதை வைத்து இந்த செயலியை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளலாம். இப்போ இந்த செயலியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 3 கோடுகளை அழுத்திட்டு கீழே வெளியேற அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. மறுபடியும் வெளியேற என்பதை அழுத்துங்க. இப்போ லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இந்த செயலியை ஒவ்வொரு முறையும் உள்நுழையும் பொழுது உங்களுக்கு ஓடிபி உங்களுக்கு கேட்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சென்சஸ் 2027 அதற்குரிய HLO அப்படின்ற செயலியை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது, உள்நுழைவது என்பதை பற்றி நாம் இந்த காணொலியில் பார்த்தோம். அதேபோல் நீங்களும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து உள்நுழைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.